வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஸ்லோவாக அந்த 25,500 நோக்கி போயிட்டுருக்கு. மார்க்கெட் இன்னமும் வந்து இழுபறியாக தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லாத இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் சரியில்லை, இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் சரியில்லை. நிறைய இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒன்று அதெல்லாம் டச் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படி டச் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் சார்ட்டை மட்டும் பார்த்து டேட்டா மட்டும் பார்த்தாவே போகிறோம். இந்த சுற்றி இருக்கிற நியூஸ் எதுவுமே தேவையில்லை. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டுனா ஏன் இது ஆச்சுன்றது உங்கள் மனசாட்சிக்கு அவங்களுக்கு அந்த ஆறுதலுக்கோசரம் இது வந்து மோர் ஆஃப் எ தீனின்னு வச்சுக்கலாமே. நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் ப்ளஸில் இருந்துச்சு. நிஃப்டி 88 பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் இருந்துச்சு. 82 பாயிண்ட்ஸ் இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்ட்ராடே ஸ்விங் வந்து 87 பாயிண்ட்ஸ் தான். ஒன்றும் பெரிய ஸ்விங் கிடையாது. காலிலேருந்து அப்படியே அந்த கேப் அப் ஓப்பன் ஆகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கேப் அப் போட்டால் கீழே வந்துட்டு அதுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ஷன் இல்லாத வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 219 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் 155 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட்டில் 2-3 விஷயத்த நம்ம வந்து பேசிக்கலாம். மார்க்கெட்டில் இன்னமும் டைரக்ஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியன் மார்க்கெட்டுன்னு இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி. யூஎஸில் வந்து பாசிட்டிவ் டேட்டாஸ் இருந்தனால ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 440 பாயிண்ட்ஸ் வந்து டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஜாப் டேட்டாஸ். ஜாப் டேட்டா சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. 140,000 பீப்புள் எக்ஸ்ட்ரா வேலை கிடச்சிருந்துச்சு. இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்து யூஎஸில் எடுத்துக்கிட்டாங்க. மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்களேன், ரைட்? யூஎஸ் வந்து என்ன வேணா பண்ணிட்டோம், இந்தியாவில் என்ன வேணா பண்ணிட்டோம். உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் பணம் இறுக்கமாக இருக்கா இல்லையா, மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்றது கொஞ்சம் அப்படியே உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சர்வே எடுப்பாங்க. இதை வந்து பேசிக்லி நீங்கள் வந்து இது நான் வந்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, இல்லை டீ கடைக்கு போங்க. அங்கே எல்லாமே வந்து கும்பல் எப்படி இருக்குது, மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே வந்து மார்க்கெட்டில் வந்து மணி ஃப்ளோ இருக்கா இல்லையான்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். போன வாரம் ஏதோ ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் வந்து போட்டிருந்துச்சு, டீ கடையில் சேல்ஸ் அடி வாங்குது, ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். சரியா? இது ஒன்று. மார்க்கெட்டில் வந்து 2 விஷயத்த வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இல்லை உங்கள் சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த தடவை வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. அதாவது இன்க்ரிமெண்ட்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகாததுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ், ரைட்? 1. 2வது எவ்வளோ லே ஆஃப் ஓடிட்டுருக்கு. 3rd நியூ ஹையரிங்ஸ் நடக்க மாட்டேங்குது. 4th நீங்கள் வந்து ஆஃப் லேட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மள வேலையை வந்து பிடுங்கிட்டுருக்கு. இது வந்து தொடரும், பெரிய லெவலில் தொடரும். அண்ட் ஏஐ வந்து டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து ஒன்று இருக்குது. இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜாப் டேட்டாஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஜாப் இப்போ வந்து ஒரு 500 பேர் வேலை பண்ணுற இடத்துல வந்து வெறும் 200 பேர் வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது மார்க்கெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஏன்னு சொன்னால் உங்களோட சேல்ஸ் அடி வாங்கும். சோப்பு சீப்பு இதெல்லாம் நீங்கள் வாங்குறது வந்து கம்மியாகும். ஸோ நேச்சுரலி வந்து உங்களுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அடி வாங்கும். அடுத்தது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் அடி வாங்கும். ஸோ ஒன்றா வந்து அடி வாங்கும். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. யூஎஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு எல்ஏ லாஸ் ஏஞ்சலிஸில் வந்து உங்களுக்கு தெரியும் ரைட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. ரைட்டிங்ஸ்க்கு வந்து ப்ராபப்ளி இது வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஹைலைட் நடந்துகிட்ருக்கு, ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்ஏல நடக்கிற பிரச்சனை இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பிரச்சனை? டிபோர்டேஷன்ஸ், ரைட்? இல்லீகலாக வந்தவங்கள நீங்கள் இருக்கக்கூடாது, நீ தப்பான வழியில் வந்திருக்கிற, இல்லீகலாக யூஎஸ்குள்ளே என்டர் பண்ணியிருக்கிற, உடனே டிபோர்ட் பண்ண போகிற. இப்போ யூஎஸ் பாப்புலேஷனில் க்ளோஸ் டு அபவுட் ரைட் 1 crore ப்ளஸ் இல்லீகலாக வந்தவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள விட்டுருங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 1 crore மக்கள் வந்து இருக்கிறாங்க. இது டிபோர்ட் பண்ண முடியுமா? அப்போ ரைட்டிங் நடக்க தானே செய்யும். இந்தியாவிலையும் எடுத்துங்க, இல்லை பங்களாதேஷில் எடுத்துங்க. பங்களாதேஷ்லேயும் இதே பிரச்சனை தான், ரைட்டிங்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவில் எடுத்துங்க, அஃபிஷியல் கவர்மெண்ட் டேட்டா வந்து க்ளோஸ் அபவுட் 2.5 crores இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.5 கோடி மக்களில் நம்ம வந்து கவர்மெண்ட் டேட்டா தப்புன்னே வச்சுங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் டேட்டா 2.5 கோடின்னு சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி மோர் தென் 5 crores இல்லீகல் ஆளுங்க இந்தியாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஃபீஷியல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 40,000 இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டிப்பிக்கலி ஃப்ரம் பங்களாதேஷ் அண்ட் மியான்மார்னு சொல்லி ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே வந்துச்சு. அப்போ ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது எடுத்துங்க. ஹைப்போதெட்டிக்கல் நம்பரே எடுத்துங்க, ரைட்? கவர்மெண்ட் சொன்ன டேட்டா கரெக்டுன்னு வச்சுக்கிட்டு
2.5 கோடி மக்கள் வந்து இல்லீகலாக இந்தியாவில் இருக்கிறாங்க. 50% வந்து நல்லவங்களா இருக்கிறாங்க, 50% வந்து நிறைய திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த 1 crore மக்கள் வந்து இங்கே தகராறு பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மி சைஸ் எவ்வளோ? இட்ஸ் அபவுட் 1 million, ரைட்? 10 லட்சம் 12 லட்சம் பேர் நீங்கள் வச்சுங்க. நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா கூட 15 லட்சம் பேர்னு வச்சுங்க. 1 கோடி சிவிலியன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. 15 லட்சம் ஆர்மி ஆளுங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி டெமோக்ரஸி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. உங்களோட சரௌண்டிங் லாஸ்ட் 1 இயரில் எப்படி போயிட்டுருக்குன்றது நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகட்டும், உங்களோட கல்ச்சர் ஆகட்டும், உங்களோட சொசைட்டி ஆகட்டும், எல்லாமே மாறிட்டுருக்கு. டெஃபினட்டாக இதே பிரச்சனை தான் யூஎஸ்லேயும் இருக்குது, யூரோப்பில் பெரிய லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், இட்டாலி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இது மேஜர் பிரச்சனையாகிட்டுருக்கு. பிரிட்டனில் பெரிய 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 பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சுன்றது, கல்ச்சுரல் சேஞ்சுன்றது ஏற்றுக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டம். டெஃபினெட்லி அந்த ஊருக்கான நேட்டிவ் ஆட்கள் அடி வாங்குறாங்க. ஸோ இதே விஷயந்தான் யூஎஸ்லேயும் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து எங்கே வந்து நிற்கும்? ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்தந்த ஊர் மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. என்னோட வேலை, நான் இங்கே இருக்கிறேன், நான் வந்து ஜாலியாக இருக்கிறேன், என் ஊர் எப்படி வேணாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். ஆனால் என் வேலையை வந்து வேற ஒருத்தரை வந்து பிடுங்கும் போதும் டெஃபினெட்லி ப்ரொட்டஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்ம என்னதான் டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லி இதை வந்து எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வருமானது கேள்விக்குறி தான். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு காட்டில் வந்து இந்த காட்டில் இந்த சிங்கம் தான் இருக்குன்னு சொன்னால் வேற ஒன்று வந்துச்சுனால எக்ஸப்ட் பண்ணுமா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடிக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாமே வந்து பொருளாதாரத்தில் இப்போ வெடிக்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. எப்போ வரும்? கையில் பணம் பற்றாக்குறை இருக்கும் போது தான் பிரச்சனை வரும். பணம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனையை நீங்கள் எடுத்துங்களேன். காவேரியில் தண்ணி மழை பெஞ்சு நல்லா ஓடிட்டுருக்குனால் இந்த சண்டை இருக்கவே இருக்காது. என்னைக்கு வந்து பஞ்சம் வருதோ அன்னைக்கு வந்து இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு எனக்கு கொடுன்னு அதே கதை தான். எக்கானமி அடி வாங்கும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் மேலே வந்து நிற்கும். ஸோ நீ இங்கே வந்து இருக்காத, என் வேலை போகுது. ஸோ டெஃபினெட்லி உலகம் பூரா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் யூஎஸில் அப்பார்ட் ஃப்ரம் டாரிஃப் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. யூஎஸ்க்கும் சைனாவுக்கும், யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும், யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து பஞ்சாயத்து முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் முடியுன்றது தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லாதது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 3 நாள் கூட இல்லை, நேற்று ரஷ்யாவோட எனிமி நம்பர் 1 இன்டர்னலி ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. இட் இஸ் நாட் யூஎஸ், இட் இஸ் நாட் நேட்டோ, இட் இஸ் சைனா, ரைட்? சைனா வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் 2 பேரும் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் ஆகட்டும், சைனீஸ் பிரசிடென்ட்டும் ஆகட்டும். பட் இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து சேஸ் தட் சைனா வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இன்னொன்று செய்தி மத்தியானம், ஈரானை வந்து சின்ன ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே, ரைட்? அண்ட் உங்களுக்கு எடுத்து பாருங்களேன், ஈரானை வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆகட்டும், வெப்பன் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இஸ்ரேல் மாதிரி ஒரு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட், ரைட்? ஹூத்தி ஒரு ரெபுல், அவங்க வந்து யூஎஸ் நேவி ஷிப்ஸை வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா இந்த வெப்பன் சிஸ்டம் கொடுத்தது வந்து ஈரான். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்க எவ்வளோ தூரம் டேட்டாஸ் வச்சுருப்பாங்க? இதெல்லாம் செய்தி கிடையாது. இன்னைக்கு மத்தியானம் வந்து வந்திருக்கிற நியூஸ், ஈரான் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கிற முக்கியமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் தியர் சீக்ரெட்ஸ் பற்றி முழு ஃபைல்ஸை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இஸ்ரேல் தான் போய் ஈரானில் தூக்கிட்டு வந்ததாக சரித்திரம் இருக்குது. பட் இந்த தடவை வந்து ஈரானை வந்து இஸ்ரேலுக்குள்ளே பூந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கிறாங்க. மிக விரைவில் இந்த டேட்டாஸ் பூரா ஆன்லைனில் பண்ண போகிறோம்ன்றது ஈரான் சொல்லியிருக்கு. இது ஒரு பார்ட். இன்னொன்று பார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 20,000 ஆன்டி ஏர்க்ராஃப்ட், ஆன்டி மிசைல் சிஸ்டம், ரைட்? யூஎஸ் வந்து யுக்ரைனுக்கு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்க்கு வந்து டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, என்னதுன்றது தெரியாது. இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸில் இது மாதிரி வந்து டேட்டா திருடு போனது கிடையாது. அப்போ தே ஆர் ப்ரிப்பேரிங் சம்திங் பிக். அண்ட் யுக்ரைனை வந்து கை விட்டாச்சு.
ரஷ்யா பெரிய லெவலில் வந்து யுக்ரைனில் தாக்குதல் நடத்த போகிறதாக யூஎஸ் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த லாஸ்ட் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ரஷ்யன் ஏர்பேஸில் போய் அடித்தாங்க. ஏற்கனவே வந்து ஊரில் நிறைய இடத்துல வந்து பற்றிக்கிட்டு எரியுது. யுக்ரைனில் நிறைய இடத்துல அவங்க அட்டாக் பண்ணதே வந்து இதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் அட்டாக்ன்றாங்க. பட் யூஎஸ் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. த கைண்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் விச் ரஷ்யா இஸ் டூயிங் இட் அகெயின்ஸ்ட் யுக்ரைன் இஸ் பயங்கரமான விஷயமா இருக்க போகுதுன்றது இன்னைக்கு வந்த செய்தி. அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டாக வந்து மாறப்போகுது. ஸோ யுக்ரைன் என்ன ஆக போகுதுன்றது ஒரு கேள்விக்குறி, ஈரான் என்ன ஆக போகுதுன்றது ஒரு கேள்விக்குறி. எனிவே இதெல்லாமே வந்து செய்திகளாக வச்சிங்க. மார்க்கெட் வந்து இந்த செய்திக்கால கீழே உழுவுமான்னு கேட்டால் இல்லை. மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, இப்போதைக்கு 25,500 ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்றது நம்மளோட இது. இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்ஷன் டேட்டாஸில் வந்து இன்றைக்கி 2500 எவ்வளோ 2500 புட்டு சைட்லேயும் க்ளோஸ் டு அபவுட் 38 lakh புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கால் சைட்லேயும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 35 lakh 36 lakhsனே வச்சிங்களேன் கால் ரைட் பண்ண போட்டுருக்கு, ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடுமே, இந்த சைடு ஒரு 50 பாயிண்ட், இந்த சைடு ஒரு 50 பாயிண்ட் அப்படி தான் மூவ் ஆகும், இல்லை மேக்ஸிமம் 100 பாயிண்ட் மூவ் ஆகும் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதே இது 25,000லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5.5 lakh கால்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொன்னால் 5,34,000 கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க, கவரிங் முடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் க்ளோஸ் டு அபவுட் 50 lakh கால்ஸ் வந்து இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மேபி இன்னும் ஒரு 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னால் கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே 25,000ல் இப்போதைக்கு ஹையஸ்ட் கால் வந்து 25,500 வந்து ரைட் ஆகிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,100 வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. எஸ்பெஷலி 24,700, 800, 900, 25,000 இதில் எல்லாமே வந்து கவரிங் நடந்திருக்கு. இது கவரிங் நடந்திருக்கா இல்லை அங்கே கவர் பண்ணிவிட்டு ஹையர் லெவலில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. இன்னமும் கால் அண்ட் புட் வர ஜூன் 12 சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1,86,000 கால் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கு. ரைட், நீங்கள் வந்து கால் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 6,52 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும். புட் சைட்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே 99 ஜோனில் தான் இருக்குது. கோல்டு சில்வர் எல்லாமே வந்து அதே லெவலில் தான் நிற்கிது இன்டர்நேஷ்னல் லெவல். இந்த ப்ரோக்ராம் அரவுண்ட் 640 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 9,900 அந்த லெவலில் இருக்குது. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சென்னையில். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,08,700 அந்த லெவலில் இருக்குது. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற 1 kg ஆஃப் சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் 85 rupees 65 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இருந்தாலும் 0.4% இந்தியா விக்ஸ் வந்து ஏறி 14.69 வந்து இருக்குது. அண்ட் எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் இது வரைக்கும் வரல. பட் ஃப்ரைடே டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் 9,345 வந்து வாங்கியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி எஃப்ஐஐஸும் க்ளோஸ் டு அபவுட் 1,000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது டேட்டாஸ் பாயிண்ட்ஸாக. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்புறமா ஒரு நாள் நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன், எங்கே எப்படி வெடிக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அண்ட் ஞாபகம் வச்சுங்க, ஹை எனர்ஜி டே நாளைக்கு, பௌர்ணமி அண்ட் ரியல் ஹை எனர்ஜி டேக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மைண்டில் வந்து வச்சுங்க. இட் இஸ் நத்திங் டு டூ, பட் ஆல்வேஸ் வி ஹவ் சீன் ஹை எனர்ஜி டேயில் வந்து பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய மூவ் வருதோ இல்லையோ இண்டிவிஜுவல்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.